நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 6ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 5:15. ஆயத்துல்லா அலி காமேனியினுடைய இறுதி ஊர்வலம் ஈரான்ல முக்கியமான பல இடங்களில் இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது. மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இதற்கிடையில் ட்ரம்பினுடைய பேச்சு மிகப்பெரிய ஆத்திரத்தை உலக தலைவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது என்ன மாதிரியான பேச்சு? ஒரு தலைவர் பேசுகின்ற பேச்சா என்று தற்பொழுது விமர்சனங்கள் பலதரப்பட்ட வகையிலும் எழுந்திருக்கின்றன. இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மறைந்த ஈரானிய தலைவர் அலி கமைனியுடைய இறுதிச் சடங்குகளின் பொழுது அந்நாட்டில் எஞ்சியிருக்கும் தலைமையை ஒரே தாக்குதலில் ஒன் ஷாட்டில் ஒழித்து கட்ட முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதியதொரு மிரட்டலை விடுத்தார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் மிஞ்ச மாட்டார்கள் என்பதால் தான் அவ்வாறு செய்ய போவதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்கள் அனைவரும் அங்கேதான் இருக்கிறார்கள். ஒரே ஒரு தாக்குதலில் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்ய போவதில்லை. ஏனெனில் அப்படி செய்தால் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ட்ரம்ப் அக்சியோஸ் ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார். கொமைனியின் இறுதிச் சடங்கு தொடர்பான நிகழ்வுகள் முடியும் வரை இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் இருந்து ஒரு வாரம் இடைவெளி எடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். 36 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி செய்த அலி கமைனி பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். அன்றைய தினமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கொடூரமான வான் தாக்குதலை தொடங்கின. இது மத்திய கிழக்கு முழுவதிலும் போரை தூண்டியது. கொமைனியின் இறுதிச் சடங்குகளை ஆரம்பிக்க அமெரிக்கா உருவாக்கப்பட்டதனுடைய 250வது ஆண்டு நிறைவு நாளான ஜூலை 4ஆம் திகதியை ஈரான் தேர்ந்தெடுத்தது முக்கியமாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் ஜூலை 7 அன்று நாளை தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள கோம் நகரில் நடைபெறும் நிகழ்வுகள் மற்றும் பிற மத சடங்குகள் ஆகியவை அடங்குகின்றன. ஜூலை 9 அன்று வடகிழக்கு மஷத்தில் உள்ள அவரது சொந்த ஊரில் கொமைனியின் உடல் அடக்கம் செய்யப்படுவதோடு இந்த நிகழ்வுகள் நிறைவடையும் என்று ஈரான் தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் ஈரானியர்கள் வீதிகளில் கூடி வருவதால் இந்த இறுதிச் சடங்கு உலக அளவிலே உன்னிப்பாக கவனிக்கப்படும் நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. கடந்த மாதம் வெர்சாய்ஸ் அரண்மனையில் நடைபெற்ற விருந்தின் பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பொழுது பலர் அதில் ஒரு முரண் நகையை கண்டார்கள். அவரை வரவேற்ற பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ட்ரம்ப் தனது முடிவை மாற்றுவதற்கு முன்பே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவதை உறுதி செய்ய விரும்பி இருக்கலாம். அத்தோடு தங்கமூலம் பூசப்பட்ட கண்ணாடிகள் மண்டபம் தனது விருந்தினரை கவரும் என்று பிரெஞ்சு அதிபர் கணக்கிட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தவிர்க்க முடியாமல் ஒரு ஒப்பீட்டை தூண்டியிருக்கிறது. அதாவது 1.5 பக்கங்கள் மட்டுமே கொண்ட இந்த ஒப்பந்தத்துக்கும் முதல் உலக போரின் முடிவில் 1919 கையெழுத்தான மிக நீண்ட வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்திற்கும் இடையிலான ஒப்பீடு அதுவாகும். 1919ஆம் ஆண்டில் அந்த ஒப்பந்தம் ஐரோப்பாவின் வரைபடத்தையே மாற்றியமைத்தது. ஆனால் அதில் விதிக்கப்பட்ட பெரும் இழப்பீட்டு தொகைகள் ஜெர்மனியை ஆத்திரமடைய செய்து கசப்புணர்வை ஏற்படுத்தின. மேலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு உலக போர் மூழ்வதற்கான சூழலையும் அது உருவாக்கியது. பல விதங்களில் மாறுபட்டதாக இருந்தாலும் கூட ஈரானுடைய ஒப்பந்தமும் அதே போன்றதொரு தீர்க்கமான விளைவுகளை கொண்டதாக கருதப்படுமா என்ற கேள்விகளை அரசியல் ஆய்வாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். 3 வாரங்களுக்கு பிறகும் ஒரு பலவீனமான இந்த போர் நிறுத்தம் ஓரளவு நீடிக்கிறது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றிலும் பல மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்நிலையில் போருக்கு காரணமான எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படுவதற்கு நெருங்க கூட இல்லாததால் மத்திய கிழக்கின் சூழல் முன்பிருந்ததை போலவே மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் பல ஆழமான மாற்றங்களை சந்தித்து வருகிறது என்று இராணுவ ஆய்வாளர்களும் சொல்கின்றார்கள். போரை ஆரம்பித்து தெஹ்ரானில் இருந்து ஆட்சியின் முக்கிய தலைவர்களை கொன்றொழித்த அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு வான்வெளி தாக்குதல்களில் 4 மாதங்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட தனது முன்னாள் உயரிய தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனிக்கு அந்த நாடு விடை கொடுத்து வருகிறது.
இது ஒரு முக்கியமான தருணமாகும். பழைய தலைமுறைக்கு மாற்றாக புதிய தலைமுறை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகின்ற ஒரு பெரிய நிகழ்வு இது. புதிய முகங்களுடன் அதற்கேற்ற உரிய தாக்கங்களை கொண்ட ஒரு புதிய அணுகுமுறையும் ஈரானில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாட்டின் முன்னாள் தலைவர்கள் பலரை முன்கூட்டியே மரணம் அடைய செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பதிலாக இன்னும் வலிமையான பலர் வந்துள்ளார்களா என்பதுதான் தற்போது இருக்கின்ற கேள்வி. இதுவரை நாம் கருதியதை விடவும் இந்த போர் மிகவும் பெரியதும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமாகும் என்று ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் அமைப்பின் சர்வதேச விவகாரங்களுக்கான மற்றும் மத்திய கிழக்கு ஆய்வுகள் துறை பேராசிரியர் வாலி நசீர் தெரிவிக்கின்றார். இத்தகைய அளவிலான அனைத்து பெரிய போர்களும் இறுதியில் ஒரு அதிகார சமநிலையை மாற்றி அமைக்கின்றன. மத்திய கிழக்கிலும் இந்த அதிகார சமநிலை மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப ட்ரம்ப் தான் தோல்வியடைந்து விட்டார், ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஈரானிடம் தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக ட்ரம்புக்கு இருக்கிறது. ஏனெனில் இப்ப தோல்வி என்றா என்ன, அவர்கள் தாக்கு பிடிக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஈரானை முழுவதுமாக அழிக்க முடியுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியையும் ராணுவ ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். கடந்த ஜனவரியில் ஈரான் மக்கள் போராட்டங்களால் உழுக்கப்பட்டது. இது ஈரான் வீழ்ச்சிக்கு வழிவகுக்க கூடும் என்று ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் கணித்தார்கள். பல தசாப்தங்களாக விதிக்கப்பட்ட சர்வதேச தடைகளால் ஈரானின் பொருளாதாரம் ஏற்கனவே சிதைந்து போயிருந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த 12 நாள் போருக்கு பிறகும் அந்த நாடு மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்திருந்தது. நீண்ட காலமாக ராஜதந்திர ரீதியில் ஒரு பேர் ஆயுதமாக பயன்படுத்தி வந்த ஈரானின் அணுசக்தி திட்டம் ட்ரம்ப் பெருமையாக கூறியது போல முழுமையாக அளிக்கப்படவில்லை என்றாலும் கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மேலும் செறிவூட்டப்பட்டால் 10 அல்லது 11 அணு ஆயுதங்களை தயாரிக்க போதுமானதாக கருதப்படும் ஈரானின் யுரேனியம் கையிருப்பு எங்கு உள்ளது என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அதில் பெரும்பகுதி இஸ்பஹான் அணுசக்தி வளாகத்திற்கு அருகில் உள்ள இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் உறுதியாக தெரியவில்லை. மேலும் பரந்த அளவில் பார்த்தால் மத்திய கிழக்கு முழுவதிலும் பரவியுள்ள அதன் பிரதிநிதிகள் கூட்டாளிகளின் மிக தளர்வான கூட்டணியான ஈரானின் எதிர்ப்பு அச்சு தொடர்ச்சியான பெரும் பின்னடைவுகளை சந்தித்திருந்தது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுத்தி போன்றவர்கள். சிரியாவில் ஈரானின் நெருங்கிய கூட்டாளியான பஷார் அல் அசாத்தின் ஆட்சி 2024ஆம் ஆண்டில் இறுதியில் சில பரபரப்பான வாரங்களில் இல்லாமலாக்கப்பட்டது. லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா குழுவின் முன்னணி உறுப்பினர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். வெடிக்கும் பேஜர்கள் மற்றும் walkie talkie-களை கொண்டு அதன் போராளிகள் அணிகளை சிதைத்தது இஸ்ரேல். காசா பகுதியில் ஈரானின் மற்றொரு கூட்டாளியான ஹமாஸும் இதே போன்ற கதியை சந்தித்திருக்கிறது. அக்டோபர் 2023 அந்த குழு நடத்திய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் இடைவிடாத தாக்குதலோடு பதிலளித்தது. அந்த தாக்குதல்கள் காசாவின் பெரும்பகுதியை நாசமாக்கிவிட்டது, பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களையும் கொண்டிருக்கிறது. காசா போருக்கு பதிலடியாக யமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவினார்கள். செங்கடலில் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்திய தொடங்கிய பொழுது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை ஹவுத்திகள் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தின. அவற்றில் சில தாக்குதல்கள் அந்த குழுவின் தலைவர்களையே குறிவைத்தன. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல பின்னடைவுகளை சந்தித்த பிறகு ஈரான் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாக பொதுவான கருத்து நிலவியது. 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலவீனம் அடைந்திருப்பதை சுட்டிக்காட்டும் பல உளவுத்துறை அறிக்கைகளை ட்ரம்ப் பெற்றிருந்ததாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டு ஒரு சமநிலையை எட்டும் திறன் அதற்கு உண்டு என்ற எண்ணம் நம்ப முடியாத ஒன்றாகவே போரியல் ஆய்வாளர்கள், அமெரிக்க போர்த்திறனாளர்கள் மத்தியிலே தோன்றியது. இருப்பினும் அதுதான் நடந்தது. உலகின் மிக முக்கியமான நீர்வழிகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை அடைத்து மூடி உலக பொருளாதாரத்தை முடக்கும் திறனை கொண்டிருந்ததே ஈரான் இன்றும் நிலைத்திருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதாக கூறுவதை ட்ரம்ப் விரும்புகின்றார் என்றாலும் உண்மையில் தெஹ்ரானுக்கே சாதகமாக இந்த போர் அமைந்திருக்கிறது. ஒரு புதிய தலைமுறை பொறுப்பேற்றிருக்கிறது. அவர்களிடம் மிக தெளிவான செயல் திட்டம் இருக்கிறது. அவர்கள் போரை சிறப்பாக
கையாண்டார்கள். தற்பொழுது அமைதி சூழலையும் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமை என்பது வாஷிங்டன் வழக்கமாக தெளிவற்ற சிந்தனை கொண்ட ஒரு தீவிரவாத கொள்கைவாதிகள் என்று அழைக்கும் வகையிலான நபர்களை கொண்டது அல்ல என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் புரட்சிக்கு பிந்தைய தலைமுறையைச் சேர்ந்த தலைவர்கள், இளம் தலைவர்கள். இவர்கள் அரசாங்கத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துபவர்கள் மற்றும் தங்கள் முன்னோர்களை விட தீர்க்கமாக செயல்பட தயாராக இருப்பவர்கள் என்பதை மிக தெளிவாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையும் மற்றும் போரும் காட்டியிருக்கிறது. உச்சபட்ச தலைவரான முஜிதபா கமைனிக்கு 56 வயது. தந்தை அலி கமைனியை விட 30 வயது இளையவர். அலி கமைனி போரின் ஆரம்பத்தில் கொல்லப்பட்ட போது பலவீனமான உடல்நிலையில் இருந்ததாகவே கருதப்பட்டது. ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் 71 வயதானவர் என்றாலும் 79 புரட்சியை முன்னெடுத்த தலைமுறை இப்பொழுது இல்லை. முக்கியமான 2 தலைவர்களான நாடாளுமன்ற சபாநாயகரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாக்கர் ஹலிஃபா மற்றும் ஐஆர்ஜிசியினுடைய தலைமை தளபதி வஹதி ஆகிய இருவரும் 60 வயதுகளில் இருக்கிறார்கள். புதிய தலைவரை போலவே அவர்கள் இருவருக்கும் மிகுந்த அதிகாரமிக்க ஈரானிய புரட்சிகர படைப்பிரிவு அதனுடன் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. அவர்கள் புரட்சியின் பிள்ளைகள் என்று சதம் ஹவுஸ் சிந்தனை குழுவின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க திட்டத்தின் இயக்குனர் சனம் வக்கீல் தெரிவிக்கின்றார். இப்ப இஸ்லாமிய குடியரசை வழிநடத்தும் பொறுப்பில் இப்பொழுது 86 வயதான ஒருவர் இல்லை. அந்த அமைப்பின் பரிணாம வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய முக்கிய காரணியாக அலி கமைனி இருந்தார் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல தசாப்தங்களாக எச்சரிக்கையுடன் செயல்பட்ட கமைனி போரும் இல்லை அமைதியும் இல்லை என்று வர்ணிக்கப்படும் ஒரு உத்தியை கடைபிடித்தார். ஆனால் அவருக்கு பிந்தியவர்கள் அதிக துணிச்சலோடு செயல்படுகின்றார்கள். இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்திய அதே வேளையில் சில வாரங்களிலேயே பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அவர்கள் யோசிக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தெஹ்ரானுக்கு எந்த வகையிலும் அவமானகரமானதாக இல்லை. முந்தைய தலைமுறையை விட மிகவும் ஆக்ரோஷமான முறையில் போரில் ஈடுபட தாங்கள் தயாராக இருப்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். 2020 புரட்சிகர படை தளபதி காசிம் சுலைமானியை கொன்ற வான்வெளி தாக்குதலுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்ட பொழுது ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பாக பதிலடி கொடுக்கும் தங்கள் நோக்கத்தை ஈரான் திட்டமிட்டே வெளிப்படுத்தியது. இதில் அமெரிக்க ராணுவத்தினர் யாரும் கொல்லப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முழு வீச்சிலான தாக்குதல்களை எதிர்கொண்ட பொழுது ஈரான் அத்தகைய கட்டுப்பாட்டை காட்டவில்லை. பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் கட்டாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளம் உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பல அமெரிக்க தளங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை கடுமையாக நடத்தியது. குவைத்தில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவினுடைய வளைகுடா பகுதி நட்பு நாடுகளை தாக்குவது, கப்பல் போக்குவரத்தை இலக்கு வைப்பது மற்றும் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோமோஸ் நீரிணையை மூடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈரான் காட்டிய துணிச்சல் வெள்ளை மாளிகையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பல தசாப்தங்களாக தனது இராணுவ தளங்களின் கட்டமைப்பு மற்றும் வளைகுடா நாடுகளுடனான வளர்ந்து வரும் உறவுகள் மூலம் ஈரானை கட்டுக்குள் வைத்திருக்க வாஷிங்டன் முயன்று வந்தது, ஆனால் முடியவில்லை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு ஈரான் அளித்த அதிரடியான பதிலடி அமெரிக்காவினுடைய உத்தி இனி பலன் அளிக்கவில்லை என்பதையே உணர்த்தியது. தங்கள் மண்ணில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் தங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் என்றுதான் அரபு நாடுகள் நம்பினவே தவிர அவை தங்களை தாக்குதலுக்கான இலக்குகளாக மாற்றும் என்று நினைக்கவில்லை என்று இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் அமைப்பின் ஈரான் திட்ட இயக்குனர் அலி பாயஸ் கூறுகின்றார். அமெரிக்காவின் பாதுகாப்பு அரணின் நம்பகத்தன்மை மற்றும் தங்கள் சொந்த தடுப்பு உத்தி ஆகியவை குறித்து வளைகுடா நாடுகள் இப்பொழுது கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றன அமெரிக்கா மீது. பெரும்பாலான வளைகுடா நாடுகள் ஈரானுடன் உறவை சீரமைக்கும் நோக்கில் அந்த ஆபத்தான அண்டை நாட்டோடு பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக துண்டித்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் அமெரிக்காவை சார்ந்திருக்கிறார்கள். மாற்று வழிகளை அரபுக்கள் இனி தேடி பார்க்கலாம். அவர்களுக்கு செல்ல வேறு சிறந்த இடம் எது இருக்கிறது ஈரானை தவிர என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரானிய மக்களின் நிலை என்ன? கடந்த ஜனவரி மாதத்தில் உதவி வர இருக்கிறது என்று ட்ரம்ப் ஈரானிய குடிமக்களுக்கு உறுதியளித்தார்.
பிப்ரவரி 28 அன்று போரை தொடங்கிய பொழுது அவர் இன்னும் வெளிப்படையாக பேசினார். நாங்கள் எங்கள் வேலையை முடித்ததும் உங்கள் அரசாங்கத்தை நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் ஈரான் மக்களை வலியுறுத்தினார். அது உங்கள் வசமாகவே இருக்கும் என்று சொன்னார். அத்தகைய வாக்குறுதிகள் இதுவரை வெறும் மாயையாகவே முடிந்துள்ளன. தெஹ்ரானில் ஒரு புதிய தலைமுறை அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் சுதந்திரமான மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான வாய்ப்பை அது இன்னும் மக்களுக்கு வழங்கவில்லை. இந்த கட்டுப்பாடுகள் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஜனவரி மாதத்தில் நடந்த பெருமளவிலான உயிரிழப்புகள் ஏற்படுத்திய அதிர்ச்சிக்கு பிறகு நாட்டின் இறையாண்மையாவது பாதுகாக்க முடியும் என்று ஈரான் நிரூபித்திருக்கிறது. தற்போது இருக்கின்ற நிலைமையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிச்சய தன்மைகளுக்கும் நிச்சயமற்ற தன்மைக்கும் இடையில் ஊடாடி கொண்டிருக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தம், $300 பில்லியன் மதிப்பிலான மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஈரான் சொல்கிறது. அந்த நிதியை யார் கொடுப்பார்கள் என்பது அடுத்த பிரச்சனை. கொந்தளிப்பான 6 மாதங்களுக்கு பிறகு இந்த பிராந்தியத்தின் தோற்றம் மாறத் தொடங்கி இருக்கிறது. ஆனால் இது தற்காலிகமான சூழல். ஒரு சிறந்த நிலையாக உருப்பெற வேண்டுமானால் பல விஷயங்கள் சாதகமாக அமைய வேண்டி இருக்கிறது என்பது முக்கியம். இதற்கிடையில் ட்ரம்ப் எல்லாவற்றையும் குழப்பி அடித்து விடுவாரா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. முக்கியமான பல தகவல்களை நாம் பார்த்தோம். மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.